Good morning students. இன்னைக்கு டாபிக்ல reproduction in organism பத்தி பார்க்க போறோம். இது நம்மளோட 12th NCERTல first chapterல கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த டாபிக்ல. இதுக்கு அப்புறம் போக போக தான் நம்ம டீப்பா பார்ப்போம். அதாவது reproduction in flowering plants, human reproduction இதெல்லாம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல பார்ப்போம். சோ இன்னைக்கு பார்க்க போறது இந்த first chapterல இருக்கக்கூடிய reproduction in organisms இதெல்லாமே introduction தான் கொடுத்திருக்காங்க. இந்த introduction partல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். reproduction அப்படினா என்ன? ஒரு process, அந்த process மூலமா living organisms என்ன பண்ணுது? அதோட offsprings ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய offsprings எப்படி இருக்கு அப்படினு பார்த்தோம்னா அந்த parent மாதிரியே தான் இருக்கு. ஓகேவா? இப்ப for example cat அப்படினு எடுத்துட்டோம்னா அதோட offsprings cat மாதிரியே தான் இருக்கு. டாக்னு எடுத்துக்கிட்டா டாக் மாதிரியே தான் இருக்கு. அப்ப ஒரு பேரண்ட் அதோட ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் என்ன பண்ணுது? க்ரோ ஆகுது, மெச்சூர் ஆகுது, அண்ட் தென் this will produce its own offsprings. அப்ப இது எப்படி இருக்குதுன்னா சைக்கிள் மெத்தட்ல பர்த் இருக்கு, growth இருக்கு, டெத் இருக்கு, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரீப்ரொடக்ஷன் எதுக்காக நடக்குது, எதனால, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஆர்கானிசமுமே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுக்கு லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது இருக்கு. எதுவுமே லைஃப் லாங் இருக்க போறது கிடையாது எர்த்ல. அப்ப லைஃப் ஸ்பேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த லைஃப் ஸ்பேன்ல ஜுவனைல் ஸ்டேஜ் இருக்கு, மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இருக்கு, ஏஜிங் ஆர் செனசன் ஸ்டேஜ் இருக்கு, டெத் இருக்கு. இப்ப இந்த லைஃப் ஸ்பேன்குள்ளேயே என்ன பண்ணிடணும், ஒரு ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணிடணும். ரீப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அதோட அந்த ஆர்கானிசம் ஃபுல்லா என்ன ஆயிடும், எர்த்ல இருந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். இப்போ ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம், அதுல ஒரு 5 எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 எலிஃபென்ட்ஸ்குள்ள ரீப்ரொடக்ஷனே நடக்கல அப்படின்னா என்ன ஆயிடும், இப்ப 60 to 70 இயர்ஸ் தான் அந்த எலிஃபென்ட்டுக்கு லைஃப் ஸ்பேன் சொல்லியிருக்கோம். அதுக்குள்ள என்ன ஆயிடும், 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அங்க எலிஃபென்ட் அப்படிங்கறது இல்லாம போயிடும். அப்ப ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அந்த ஆர்கானிசம்ஸ் அந்த ஒரு லைஃப் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பா தேவை. லைஃப் ஸ்பேன்ல எடுத்துக்கிட்டோம்னா ஜுவனைல் இருக்கு, மெச்சூரிட்டி இருக்கு, ஏஜிங் இருக்கு, டெத் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல ஜுவனைல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது யங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல எந்த ஆர்கானிசமுமே ரீப்ரொடியூஸ் பண்ணாது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான கெப்பாசிட்டி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறது தான் ஜுவனைல் ஸ்டேஜ். அடுத்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்து ஏஜிங் ஆர் செனசன்ஸ். இந்த ஏஜிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன, ப்ராக்ரெசிவ் டெட்ராயரேஷன் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். இட் இஸ் அன் irreversible ப்ராசஸ். திரும்ப என்ன ஆகாது, ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜுவனைல் ஸ்டேஜ்க்கு நம்ம போக முடியாது. அடுத்த ஸ்டேஜ் டெத். இது ஃபைனல் ஸ்டேஜ். இப்ப பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன்ங்கிறது இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருக்கு. இதுதான் நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ஆர்கானிசம் அப்ராக்சிமேட்டா அதோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது பட்டர்ஃபிளை, க்ரோக் கொடுத்துட்டாங்க, பேரட் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி டார்டாய்ஸ் கொடுத்திருப்பாங்க, க்ரோக்கடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்னன்னா எலிஃபென்ட்டுக்கு கேட்டிருப்பாங்க. அப்ப எலிஃபென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 60 to 70 இயர்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன். ரோஸ் தனியா எடுத்துக்கோங்க, ரோஸ் பிளான்ட்டை தனியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரோஸ் ஃபிளவர்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 to 7 டேஸ் மட்டும் தான் அதால இருக்க முடியும். ரோஸ் பிளான்ட்னா 10 இயர்ஸ் வரைக்கும் அதால அந்த பிளான்ட் சர்வே ஆகும். அப்ப லைஃப் ஸ்பேன்ங்கிறது 10 இயர்ஸ். டாக் 20 to 25 இயர்ஸ், பனானா ட்ரீனா 25 இயர்ஸ், கவ் 20 to 25 இயர்ஸ், ஹார்ஸ் 40 இயர்ஸ், fruit fly 30 days, rice plant 3 to 4 months, banyan tree 200 to 300 years வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் எதுல இருந்து எடுத்திருக்கேன்னா நமக்கு நீட்டுக்கு NTA ரெஃபர் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். சோ நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கு நீங்க இதுக்குள்ளதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சைட்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி சொல்லியாச்சு ரீப்ரொடக்ஷன் எதுக்காக, கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷிஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த அனதர். இல்ல அப்படின்னாக்கா அந்த ஸ்பீஷிஸே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம். ரீப்ரொடக்ஷன்ல 2 மோட்ஸ் இருக்கு. ஒன் இஸ் asexual மோட், அனதர் ஒன் இஸ் sexual மோட். செக்ஷுவல் மோடுங்கிறது நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் asexual மோட் பார்த்துடலாம். asexual மோட்ல எடுத்துக்கிட்டோம்னா எப்பவுமே சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எப்பவுமே பேரண்ட் மாதிரி அப்படியே ஐடென்டிக்கலா இருக்கும். அதனால நம்ம இங்க இந்த இடத்துல குளோன் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்றோம். அப்ப குளோன்னா என்ன, மார்பாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்ட் அஸ் குளோன்ஸ். அப்ப இந்த இடத்துல குளோன் மூலியமா வந்த ஒவ்வொரு மெம்பரையும் நம்ம ராமட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப ராமட்னா என்னன்னா ஈச் மெம்பர் ஆஃப் அ குளோன், தட் இஸ் கால்ட் அஸ் ராமட்.
ப்ரோட்டிஸ்ட் மொனரா இதுல எல்லாமே என்ன பேரண்ட் பாடி டிவைட் ஆகி நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பைனரி ஃபிஷன், செல் டிவிஷன் இது எல்லாமே திஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் asexual reproduction. செல் டிவிஷன் இட் செல்ஃப் அ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இப்படிங்கிறது நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பைனரி ஃபிஷன் இருக்கு. பைனரி ஃபிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அமீபா பாரமேசியம்ல பைனரி ஃபிஷன், பேரண்ட் பாடி ரெண்டா டிவைட் ஆகிறதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது. ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா பட் ஃபார்மேஷன். ஈஸ்ட்ல மட்டும் சொன்னோம்னா இந்த பட் ஃபார்மேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டோருலேஷன். ஓகேவா? டோருலேஷன்னா பட் ஃபார்மேஷன் இன் ஈஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த மெத்தட் பார்த்தாக்கா என்சிஸ்டேஷன் அண்ட் ஸ்போருலேஷன். அப்ப நம்ம ஃபேவரபிள் கண்டிஷனா இருந்தா மட்டும்தான் இந்த அமீபா என்ன பண்ணும், அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன். இப்ப கண்டிஷன் அன்ஃபேவரபிளா இருக்கு, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஸ்டேஷன் அண்ட் ஸ்போருலேஷன் நடக்கும். என்சிஸ்டேஷன்னா என்னன்னா அமீபா இந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அதை சுத்தி 3 லேயர்ஸா ஹார்ட் கவரிங் ஃபார்ம் பண்ணிக்குது. ஹார்ட் கவரிங்கை ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே அதோட புரோட்டோபிளாசம் என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப டிவைட் ஆகுது. எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அந்த டிவைட் ஆகுனதை நம்ம இங்க என்னன்னு சொல்லியிருக்கோம்னா சூடோபோடியோஸ்போர்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோம்னா சூடோபோடியோஸ்போர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு சூடோபோடியோஸ்போர்ஸ்ல இருந்தும் ஒவ்வொரு அமீபா கிடைக்குது. இந்த இடத்துல 2 தான் கிடைக்குது, இங்க மல்டிபிளா கிடைக்குது. ஓகேவா? அப்ப மல்டிபிள் ஃபிஷனுக்கு நம்ம இதை எக்ஸாம்பிளா சொல்லலாம். மல்டிபிள் ஃபிஷன்ல நிறைய நியூ ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. திஸ் வில் ஹேப்பன்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அப்ப என்சிஸ்டேஷன் ஸ்போருலேஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு பார்த்தோம்னா சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிசம் இருக்கு. இப்ப இந்த ஆர்கானிசம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிறோம். இப்ப நிறைய மல்டி நியூக்ளியேட்டட் ஆர்கானிசம் இருக்கு. இப்ப என்ன ஆகும், இது டிவைட் ஆகணும் அப்படின்னா இதை சுத்தி என்ன ஆகும், இந்த மாதிரி சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இப்ப ஒவ்வொரு சிஸ்டுக்குள்ளேயும் எவ்வளவு இருக்கு நியூக்ளியஸ் அப்படிங்கிறப்ப நிறைய இருக்கு. அடுத்து இந்த செல்லை ரப்சர் பண்ணிட்டு இந்த ஆர்கானிசம் வெளியில வந்துச்சுன்னா ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கு, மல்டி நியூக்ளியேட்டடா வரும். புரியுதுங்களா? இப்ப மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் ப்ரொடியூசிங் மல்டி நியூக்ளியேட்டட் ஆஃப் ஸ்பிரிங்ஸ், இதை தான் நம்ம பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இந்த பிளாஸ்மோட்டோமி எங்க பார்க்கலாம், ஒபாலினா அண்ட் பிலோமிக்ஸா, இது ரெண்டுமே புரோட்டோசோவா. சரியா? ஆல்ரெடி சொன்னதுதான். இப்ப புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்த பேராகிராஃப் பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏசெக்சுவல் மெத்தட் தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். ஏசெக்சுவல் மெத்தட்ல நமக்கு பட் ஈஸ்ட்ல பட் ஃபார்மேஷனும் அமீபால எப்படி பைனரி ஃபிஷன் இருக்கு அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. பேரண்ட் பாடி இருக்கு. இந்த பேரண்ட் பாடியில இருந்து சின்ன அவுட் க்ரோத் வந்திருக்கு. So this is the bud. இந்த பட் எப்ப அதால இண்டிவிஜுவலா இருந்துக்க முடியும், சர்வே பண்ண முடியுங்கிற கண்டிஷன்ல என்ன ஆகும், இந்த பேரண்ட் பாடியில இருந்து பட் டிட்டாச் ஆயிடும். இப்ப டிட்டாச் ஆயிடுச்சுன்னா தனியா என்ன பண்ண ஆரம்பிக்கும், இது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமா ஃபார்ம் ஆகுது. இப்ப பேரண்ட் பாடியில இருந்து டிட்டாச் ஆயிடுது. ஓகேவா? இங்க பார்த்தோம்னா அமீபா இருக்கு. இந்த அமீபால சூடோபோடியா நிறைய நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த ஸ்டேஜ்ல பாக்குறோம். சூடோபோடியாலாம் நமக்கு அந்த அளவுக்கு விசிபிளா இல்ல. அடுத்து என்ன நடக்குதுன்னாக்கா நியூக்ளியஸ் டிவிஷன் நடக்குது. தட் இஸ் கேரியோகைனோசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனோசிஸ். கேரியோகைனோசிஸ்னா நியூக்ளியர் டிவிஷன், சைட்டோகைனோசிஸ்னா செல் டிவிஷன் நடக்குது. ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகே, இப்ப இந்த ரெண்டு அமீபா வந்துருச்சு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அதோட லைஃப் பார்த்தோம்னாக்கா இம்மார்டல், டெத்தே கிடையாது. ஏன், இங்க ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சு, இப்ப இங்க ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இதுக்கு டெத் கிடையாது. இது நேச்சுரல் ப்ராசஸ். இப்ப ஏதோ வாட்டர்ல இருக்கு, நம்ம டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம், ஏதோ அதுல குளோரின் ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னாக்க இந்த அமீபா ஆட்டோமேட்டிக்கா டை ஆயிடும். அப்ப நம்ம வந்து இம்மார்டல்னு சொல்லக்கூடாது. நேச்சுரல் மெத்தட்ல எடுத்துக்கிட்டா மட்டும்தான் திஸ் ஒன் இஸ் இம்மார்டல். ஓகேங்களா? அப்ப செல் டிவிஷன் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் இட் செல்ஃப் அ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்குறோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டினியூ ஆகுது. பட்டிங் இன் ஈஸ்ட வந்து டோரலேஷன் சொல்லணும். இதே பட்டிங் இன் அனிமல்ஸும் இருக்கு. அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஹைட்ரா அண்ட் ஸ்பாஞ்சை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஹைட்ரால பாத்தீங்கன்னா எக்ஸோஜினஸ் பட்டிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்பாஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா எண்டோஜினஸ் பட்டிங் இருக்கும். சி, எக்ஸோஜினஸ் பட்டிங்கிறப்ப பேரண்ட் பாடியில இருந்து வெளியில ஒரு அவுட் growth வந்திருக்கு. திஸ் இஸ் an example for exogenous budding which can be seen in hydra, annelids and then tunicates, that is salpa, Silas இதெல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அனிலிட்க்கு சைலஸ், டியூனிகேட்ஸ்க்கு சால்பா கொடுத்திருக்காங்க. வாட் அபவுட் எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னா இன்டர்னலா பாடிக்குள்ளார பட்ஸ் ஃபார்ம் ஆகும். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஜெம்யூல்ஸ். இப்ப நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்பாஞ்ச் ஒரு சப்ஸ்ட்ராட்டம்ல அட்டாச் ஆயிருக்கு. இப்ப என்ன ஆகுது, இந்த பேரண்டோட பாடியில ஸ்பாஞ்சஸ்ல நமக்கு
பட் ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்ப சூட்டபிள் கண்டிஷன் வருதோ அப்ப என்ன ஆகும், இந்த பேரண்ட் பாடியில இருந்து இந்த ஜெம்யூல்ஸ் வெளியில வந்துருது. இந்த ஒரே ஒரு ஜெம்யூல தான் நான் இங்க போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு ஜெம்யூல்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, these are the cells, group of cells which is called as archaeocytes. archaeocytes அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இதுல இருந்து தான் ஒவ்வொரு நமக்கு ஸ்பாஞ்சும் வரப்போகுது. அப்ப இந்த ஓப்பனிங் தெரியுது இல்லையா, இந்த ஓப்பனிங் பேரு மைக்ரோபைல். இதை சுத்தி ஒரு ஹார்ட் கவரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரொடெக்டிவ் கோட் இஸ் ஃபார்ம்ட். இந்த ப்ரொடெக்டிவ் கோட் இருக்கு. இந்த ப்ரொடெக்டிவ் கோட்டுக்குள்ளதான் நமக்கு நிறைய ஆர்கியோசைட்ஸ் இருக்கு. இது வழியா தான் என்ன ஆகும், கரெக்டா இந்த மைக்ரோபைல் வழியா இந்த செல்ஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா we can have a new sponges. ஓகேவா? இதை சுத்தி என்ன இருக்கு, ஸ்பைக்யூல்ஸ் இருக்கு. இததான் நம்ம என்சிஆர்டில இங்க கொடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? சரியா? சோ ஹைட்ரால பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸோஜினஸ் பட்டிங், அதே மாதிரி ஸ்பாஞ்சஸ்ல எண்டோஜினஸ் பட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, தென் இது வந்து கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாஜுலா எல்லாமே வித்ட்ரா ஆயிடும். வித்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம் எல்லாம் டிவைட் ஆகும். டிவைட் ஆனதுக்கு அப்புறம் எப்ப சூட்டபிள் கண்டிஷன் வருதோ அந்த டைம்ல பார்த்தா பிளாஜுலா எல்லாமே திரும்ப இந்த யங் ஒன்ஸ் வந்து ரீகெயின் பண்ணிடுச்சு. ரீகெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பேரண்ட் பாடியை விட்டு வெளியில வந்துருச்சு. ஓகேவா? பட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ராக்மெண்டேஷன். இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல என்ன ஆகுது, பேரண்டோட பாடி பீஸ் பீஸா கட் ஆகுது. அந்த கட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பீஸ்ல இருந்துமே ஒவ்வொரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ பேரண்ட் பாடி பிரேக் டவுன் இன்டு பீசஸ், ஈச் பீஸ் டெவலப் இன்டு அ ஹோல் அனிமல். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாட் வார்ம், சிலன்ட்ரேட் சொல்லலாம், ஸ்பாஞ்சஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டார் ஃபிஷ் இருக்கு. ஒரு ஆர்ம் கட் ஆச்சுனாலும் அந்த ஒரு ஆர்ம்ல இருந்து நியூவா ஸ்டார் ஃபிஷ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஆல்கா, ஸ்பைரோகைரா இருக்கு, ஃபங்கை, ரைசோபஸ், பிரையோஃபைட்ஸ்ல ரிக்ஷியா, மார்ச்சாண்டியா, டெரிடோஃபைட்ஸ், செலாச்சினெல்லா, இது எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா ஒரு நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ an example for asexual mode of ரீப்ரொடக்ஷன். அடுத்து பார்க்க போறது ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த ரீஜெனரேஷன்ல பார்த்தா ஹோல் பாடி கேன் பி ரீஜெனரேட்டட் ஃப்ரம் அ ஸ்மால் ஃபிராக்மெண்ட். ஓகேவா? அப்ப ஒரு சின்ன இந்த பிளானேரியா இருக்கு. இந்த பிளானேரியா ஃபார்ம்ல நம்ம எந்த பார்ட்டை கட் பண்ணாலும் ஹோலா ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? அப்ப மார்பலாக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஹோல் பாடி ரீஜெனரேஷன். எபிமார்போசிஸ் அப்படின்னா எந்த பார்ட் லாஸ் ஆச்சோ அது மட்டும் ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா எபிமார்போசிஸ். ஓகேவா? இது ரிப்பேர் ப்ராசஸ். இந்த மார்பலாக்சிஸ் அப்படிங்கிறது தான் ட்ரூ ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரூ ரீஜெனரேஷன், whereas this epimorphosis is called as repair process. ஓகேவா? இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஜெம்மா கப் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஜெம்மா ஃபார்மேஷன். ஜெம்மா அப்படின்னா என்னன்னா just a green multicellular asexual buds developed in the receptacles which is detached from the parent body to produce a new individual. இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மார்ச்சாண்டியால நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பிளான்ட் கிங்டம்ல இந்த மார்ச்சாண்டியா பத்தி படிச்சிருப்போம் 11th டாபிக்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்போரிலேஷன். இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே மைன்யூட் சிங்கிள் செல்ட் தின் வால்டா இருக்கக்கூடியதுதான் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது. இப்ப மொனேரன்ஸ், புரோட்டிஸ்ட், ஃபங்கை, ஆல்கா எல்லாத்துலயும் இந்த ஸ்போர் ஃபார்மேஷனை நம்ம பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கு. ஜூஸ்போர்ஸ் இருக்கு. ஜூஸ்போர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்பவுமே மொட்டைலா இருக்கும். மொட்டைல் அப்படின்னாக்க பிளாஜெல்லாவோட இருக்கும். இந்த ஜூஸ்போர்ஸ் நம்ம எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா லோயர் ஃபங்கை, ஃபைகோமைசிட்டிஸ் லைக் ஆக்லையா, ஆல்பிகோ, ஃபைட்டோப்தெரா, இது எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கொனிடியா. கொனிடியா அப்படிங்கிறது நான் மொட்டைல் ஸ்போர்ஸ் தான் கொனிடியான்னு சொல்றோம். எங்க ஃபவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா at the tip of a hyphal branches. This are called as conidiophores அப்படின்னு சொல்றோம். இந்த ஜூஸ்போர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுறது ஜூஸ்போராஞ்சியா. கொனிடியா நமக்கு எக்ஸாம்பிள் பெனிசிலியம். கொனிடியா அப்படின்னாலே செயின் லைக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிப்ல இருக்கு இல்லையா, இதுதான் கொனிடியான்னு சொல்றோம். இந்த டிப் மட்டும்தான் டிட்டாச் ஆகும். ஓகேவா? டிட்டாச் ஆச்சு அப்படின்னா நியூ பெனிசிலியமா ஃபார்ம் பண்ணும். என்டையரா டிட்டாச் ஆகாது. ஸோ த டிப், ஒன்லி த டிப் இஸ் கொனிடியா. நெக்ஸ்ட் ஒன் கிளமைடோஸ்போர்ஸ். கிளமைடோஸ்போர்ஸ் அப்படிங்கறது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ். நம்ம ஃபங்கஸோட கிளாசிபிகேஷன் எல்லாமே 11th டாபிக்ல பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ஸ்ல படிச்சிருப்போம். நீங்க திரும்ப ரீகால் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ கிளமைடோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது
thick walled spores produced from the hyphal cells which store reserve food materials. அப்ப reserve food materials இருந்துச்சுன்னா they are called as chlamydospores. They can withstand for a long period during unfavorable condition. எவ்வளவு நாள் இருந்தாலும் என்ன பண்ணும், withstand பண்ணிக்கும். Next one is the oidea. இந்த oidea formation இருக்கணும்னா excess water இருக்கணும், sugar இருக்கணும், certain salts இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் இந்த oidea form ஆகும். இந்த oidea எங்க form ஆகும்னா powdery mildew causing fungiல மட்டும் oideaவை நம்ம பார்க்க முடியும். பட் இந்த oideaக்கும் chlamydosporesக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன பண்ணுது, எவ்வளோ unfavorable conditionா இருந்தாலும் withstand பண்ணிக்கும். பட் இந்த oideaங்கிறது unfavorable conditionல it cannot survive அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. Next one is sporangiosspores. Sporangiosspores is otherwise called as endospores. ஓகேவா? இந்த sporangiosspores எப்பவுமே non motile தான், அப்ப flagellated கிடையாது. Spore produced inside the sporangia. இந்த sporangia produce ஆனது அது என்ன ஆகும், ஏர் மூலமா டிஸ்பர்ஸ் ஆகி ஜெர்மினேட் ஆயிடும். இப்போ இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் எல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம்னா ரைசோபஸ், மியூக்கர் இதெல்லாம் நம்மளால இந்த ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் பார்க்க முடியும். இந்த சைட்ல நான் என்சிஸ்டேஷன் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி இருந்ததெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னும் இந்த பார்ட்டுக்கு வரல. இந்த பார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வரப்பதான் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். See vegetative reproduction. Vegetative reproduction or vegetative propagation அப்படின்னா என்னன்னா formation of new plant from vegetative units such as buds, tubers, rhizomes. இது எல்லாத்துல இருந்து ஒரு new plant form ஆச்சு அப்படின்னா அதை நம்ம vegetative propagation அப்படின்னு சொல்றோம். The vegetative units is otherwise called as vegetative propagules. ஓகேவா? அப்ப parent bodyல இருந்து detach ஆயிடுச்சுன்னா it can able to form into a or grow into a new plant. சரி, இப்ப இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்கு, ஆர்டிபிஷியல் மெத்தட் இருக்கு. நேச்சுரல் அப்படிங்கிறப்ப நார்மலா நடக்கக்கூடியது. ஆர்டிபிஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்டிகல்ச்சரல் பேசிஸ், அக்ரிகல்ச்சரல் பேசிஸ்ல பண்றது, அதாவது ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல பண்றது ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ். ஓகேவா? இப்ப நேச்சுரல் மெத்தட்ஸ்ல என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ரூட், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், சப் ஏரியல் ஸ்டெம், ஏரியல் ஸ்டெம், பல்பில்ஸ், turions இது எல்லாமே natural method of vegetative propagation. artificial எடுத்துக்கிட்டா cutting, layering, grafting, tissue culture இது எல்லாமே artificial method தான். இப்ப naturalல நம்ம first பார்க்கலாம். root is one of the natural method of vegetative propagation. இப்ப root என்ன ஆகுது, both taproot and then adventitious roots take part in this natural vegetative propagation. Dalbergia seashore. Seashore wood ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த wood தான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அடுத்து underground ஸ்டெம்மும் இந்த vegetative propagationல இன்வால்வ் ஆகுது. அப்ப tubers எக்ஸாம்பிள் potato, bulbs onion, corms colocasia, rhizome banana and ginger, சக்கர்னு எடுத்துக்கிட்டா mint and chrysanthemum இது எல்லாமே underground ஸ்டெம். இங்க பாத்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு இடத்தையும் இந்த ஸ்கார்ஸ் இருக்கிறதெல்லாம் ஐஸ், அந்த ஐஸ்ல இருந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு நியூ பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சப் ஏரியல் ஸ்டெம், தட் இஸ் ரன்னர். ரன்னருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நார்மல் லான் கிராஸ், ஸ்டோலன் இருக்கு, ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி, ஆப்செட்ஸ்க்கு ஐகோனியா. அந்த ஐகோனியா அப்படிங்கறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெரர் ஆஃப் பெங்கால். இந்த பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ஃபிளவர்ஸ் ரொம்ப அழகா இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்குள்ள இந்த பிளான்ட்டை கொண்டு வந்தாங்க. எதனால டெரர் ஆஃப் பெங்கால்னு சொன்னாங்கன்னா அங்க பெங்காலுக்கு மெயினா ஃபிஷ் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபுட்டோட சோர்ஸ். இப்ப இந்த அவங்களோட அந்த வாட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாவே இந்த ஐகோனியா வந்ததுனால ஃபிஷஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரே இடத்துல வாட்டரும் கிளாக் ஆக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா அந்த ஃபிஷஸால ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாதனால ஃபிஷ் எல்லாமே இறந்து போயிடுச்சு. அதனாலதான் இதை வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஏரியல் ஸ்டெம்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபைலோக்ளாட்ஸ், எக்ஸாம்பிள் இஸ் ஒபுன்ஷியா. சுகர் கேனுமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டெம்ல இருந்து ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாக்கா அதுல இருந்து சுகர் கேன் க்ரோ ஆகும். தென் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டா பிரையோஃபிலம், அடியாண்டம், கார்டேட்டம். அடியாண்டம் கார்டேட்டம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாக்கிங் ஃபர்ன். Bulbils இருக்கு, oxalis agave is an example of bulbils. And then turions அப்படிங்கிறது இருக்கு. turions அப்படின்னா என்னன்னா swollen bud with more reserve food materials and which is inactive during the winter. இந்த டைம்ல inactive இருக்கும் winter டைம்ல. Utricularia is an example for this
டியூரியான்ஸ். இது என்ன ஆகுது, பேரண்ட் பாடியை விட்டு டிட்டாச் ஆயிடுது. வின்டர் சீசனா இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவா இருக்கு. எப்ப சூட்டபிள் கண்டிஷன் வருதோ நியூவா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறது ரைசோம் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஜிஞ்சருக்கு ரைசோம் இஸ் an example. சாரி, ginger is an example for rhizome. இங்க பல்பில் கொடுத்திருக்காங்க. பல்புக்கும் பல்பிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, பல்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆனியன் இஸ் a பல்ப். எப்பவுமே எப்படி இருக்குது, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, ஒரு டியூனிகேட்டடா இருக்கு. டியூனிகேட்டட் அப்படின்னா என்னன்னா, அந்த வெங்காயத்துல தோல் இருக்குல்லையே, அதை நம்ம என்ன சொல்றோம், டியூனிகேட்டட் அப்படின்னு சொல்றோம். பட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த டிப்ல இருந்து மட்டும்தான் அதோட லீவ்ஸ் வரும். பட் இங்க அகேவ்னு எடுத்துக்கிறோம். அகேவ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்துமே நமக்கு லீவ்ஸ் வருது, விச் இஸ் நான் டியூனிகேட்டட். இதை சுத்தி என்ன கிடையாது, இந்த ஸ்கின்னும் கிடையாது. ஓகேவா, திஸ் இஸ் பிரையோஃபிலம். பிரையோஃபிலம் இங்க பாத்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்கு. எப்ப இது பேரண்ட் பாடியை விட்டு டிட்டாச் ஆகுதோ இண்டிவிஜுவலா ஒரு நியூ பிளான்டா ஃபார்ம் ஆயிடும். இதுதான் இந்த பேஜ்ல கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ்.